நல்லா இருந்துச்சு என்ன என்ன விஷயத்தை சொல்ல வந்திருக்காங்க? சார். எஜுகேஷன் தான். எஜுகேஷன் வந்துட்டு எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் வந்துட்டு கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம கிடைச்சவங்க ரொம்ப அலட்சியமாக அதை விட்டுறோம். ஸோ இந்த மூவி பார்த்தா ஒரு அளவுக்கு அது புத்தி வரும். அண்ட் அதை தாண்டி ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலி பேக்கேஜ் மூவி. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபேமிலி வந்துட்டு அவங்க குழந்தைங்களுக்கு காட்டலாம் எஜுகேஷன் எவ்வளோ கஷ்டம், அது ஒன்றும் கஷ்டம் எவ்வளோ தான் காட்டினாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க தான், பட் காட்டலாம். அண்ட் அதை தாண்டி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எஜுகேஷனுக்காக கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் அந்த மூவியோட லைக் அதோட பெயின்ஸ் என்ன. அண்ட் ஒரு கேர்ளோட போல்ட்னஸ் காட்டியிருக்காங்க. ஸோ பர்சனலி ஐ லவ் திஸ் மூவி ஃப்ரம் த கேர்ள். அவரோட போல்ட்னஸ் அண்ட் குட். சாரி சார், ரொம்ப கிரேட். ஆக்சுவலி வந்துட்டு பார்க்கலாம், மூவி பார்த்தா அவங்களுக்கே தெரியும். எல்லாமே நான் சொல்லிட்டேன் எப்படி. ஜிவி சாரோட மியூசிக் குட். அவர் மியூசிக் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, கிரேட் தான். ஆனால் எப்போ பண்ணுறதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் லவபிளி குட். அது கஷ்டம் தான் சார். ஆக்சுவலி வந்துட்டு எல்லா ஆடியன்ஸும் கனெக்ட் ஆகாது தான், பட் பார்க்கலாம். மூவியை பார்த்தா ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட் எப்படி நமக்கு தெரியாது இல்லையா. ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன் கண்டென்ட்டு, ஒரு ரொமான்டிக் கண்டென்ட், ஒரு ஃபைட் கண்டென்ட்னா அது வந்து அதாவது இப்போ இருக்கிற கண்டென்ட்டுக்கு கதையே இல்லைனாலும் இதெல்லாம் இருந்தால் அந்த மூவி கிரேட்டு, அந்த மூவி வந்துட்டு சூப்பராக வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. கதை இருக்கிற மூவியை பார்த்து கொஞ்சம் ரியாலிட்டியை பேஸ் பண்ணி படம் பார்க்க வந்தால் ரியாலிட்டியை பேஸ் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எதனால் பிடிச்சிருக்குன்னா எஜுகேஷன் அதுக்காக கொடுத்துருக்காங்க, அது பிடிச்சிருக்கு. ஆமாம், அதுதான் இங்கே ஹைலைட். என்னன்னா வந்து வெறும் நார்மல் எஜுகேஷன்னா நம்ம கீழே இருக்கிற மக்கள்லாம் எஜுகேஷன் ஈஸியாக பிடிச்சிடுறாங்க. உண்மையாகவே இது நடக்குது. ஏன்னா ஒரு மலைவாழ் மக்களுக்கெல்லாம் வந்து எஜுகேஷன் முக்கியன்றதை காமிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இறங்கி வந்து கேட்டால் கிடைக்குன்றது கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. ஒரே மாதிரி தான் எல்லோரும் இல்லை இறங்கி, ஆனால் எல்லோரும் வந்து இறங்கி கேட்கணும், இறங்கி கேட்டால் கிடைக்குன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அவரோட கேரக்டர் வந்து நிறைய மூவியில் பார்த்துருக்கோம், நிறையா அவரோட மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து ஒரு மாதிரி டீசெண்டாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த கலெக்டர்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது வந்து லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் போச்சு. ஆனால் லாஸ்ட்டுக்கு அப்புறம் தான் அவர் இறங்கி வந்த அந்த சீன் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. இறங்கி வந்து செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கலெக்டர் இருந்தாங்கன்னா தமிழ்நாடு எங்கேயோ போயிடும். ஆக்சுவலி ரம்யா பாண்டியன் அவங்களோட கேரக்டர் ஒரு அம்மாவாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு லாஸ்ட்டில் அவங்க ஸ்பீச் ஒன்று இருந்தது, அது ரொம்ப நைஸ், நல்லாவே இருந்தது. அண்டு ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக், அதாவது ஒரு மூவி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து உங்களுக்கு மியூசிக் இல்லைன்னா அதோட ஃபீலே தெரியாது. ஒரு சேடான விஷயம் போகுதுன்னா அந்த மியூசிக் தான் நமக்குள்ளே அந்த மூவியோட விஷயத்தை எடுத்து வந்து மனசுக்குள்ளே சேர்க்கும். அந்த விஷயத்தில் மியூசிக் இல்லைன்னா வேலையாகாது. ஜிவி பிரகாஷ் சார் அது சொல்லவே வேணாம். அவரோட ஒர்க்கை அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா எடுத்திருக்காங்க. பாப்பா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கா, நல்லா கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அதாவது படிப்போட முக்கியத்துவத்தை காமிச்சிருக்காங்க. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்கிறதுனால தெரியல, அந்த மலைவாழ் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத காமிச்சிருக்காங்க. அவார்டு பிக்சர் மாதிரி எடுத்திருக்காங்க. அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன்னா நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கலெக்டர் வந்து இந்த அளவுக்கு இறங்கி இதை வந்து படிப்புக்கான முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் முன்னோடி மாதிரி இருந்து இதை காமிச்சிருக்காரு. அவங்க நல்லா இருக்காங்க இருக்கிறதுனால தான் எடுத்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா போக்குவரத்து வசதி இல்லை, படிப்பு இல்லாமல் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு எடுத்து காட்டினது நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா பண்ணியிருக்காங்க. ஆரவ் சாரும் அவங்கள நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். கண்டிப்பாக வந்து எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். அதுவும் குறிப்பாக குழந்தைகள் வந்து நல்லா வந்து பார்த்து ஆதரிக்கணும்னு சொல்கிறேன் சார். ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார், எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. படத்தில் வந்து எந்த லேகுமே இல்லை. நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு படம். ஆனால் எல்லாமே ஆர்ட் டச்சிங்காக நல்ல கண் கலக்கம் வச்சு நம்மளே வந்து படத்துக்குள்ள ஆழமாக கொண்டு போகுது படத்தில் போகணும். ஆமாம், அருள்நிதி சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து லாஸ்ட் வரையுமே அவர் தான் வராரு. ஃபுல் ரோலும் அவரோட பார்ட் வந்து சூப்பராக பின்னியிருக்காரு சார் கலெக்டராக. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க சார். மலைவாழ் மக்களும் நல்ல இந்த தேன் எடுக்கிறது, அவங்களோட வாழ்க்கை முறை வாழ்றது ஃபுல்லாகவே அப்படின்னு யதார்த்தமாக நல்லா காமிச்சிருக்காங்க படத்தில். ஜிவி பிரகாஷ் பிஜிஎம் சார், பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்கு. நான் வந்து அருள்நிதி சார் தான் சொல்லுவேன். நல்லா நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் படத்தை எல்லாமே நான் விரும்பி பார்ப்பேன்.
இது நல்ல சூப்பர் மெசேஜாக இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு படம் ஃபுல்லா ஒரு கேரக்டர் ஒரு ஹீரோவா அவர் வந்து ஹீரோவாக ஃபுல்லாக நடிக்கிறத விட ஒரு கேமியமாக ஒரு ரோல் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அது எடுத்து நல்லா பார்த்து பண்ணியிருக்காரு, நல்ல முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காரு. ஏன்னா கலெக்டர் ரோல் வந்து அவருக்கு நல்லாவே சூட் ஆகுது சொல்லப்போனால், அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே. படம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி படிப்புக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஒரு மலைவாழ் பகுதியில் இருந்த மக்கள் வந்து படிக்கணுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத வந்து படத்தில் சொல்லியிருக்காங்க. அருள்நிதி வந்து இன்டர்வல்லேருந்து தான் வருவார், ஒரு கலெக்டராக பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ உதவுறாருங்கிறது தான் படம். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட மெயின் கேரக்டர் அந்த பொண்ணு ஆமாம், அந்த பொண்ணு தான் வந்து மெயின் கேரக்டராக பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுலேருந்து தான் கதையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்களோட தான் முக்கியத்துவமாக இருக்கும். அருள்நிதி இவங்க ஆரவும் ரம்யா பாண்டியனும் அவங்களுக்கான ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேரக்டரும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஆமாம் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த லைக் ஜோக்கர்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி ஒரு கிராமத்து மக்கள் மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. படம் ஒரு சின்ன படம் தான், 1 hour ஆமாம், சின்ன படம், ஒரு 2 hours கிட்ட தான் படம் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ல வந்த விஷயத்த கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப லேக் போட்டு இழுக்காமல் தேவையில்லாத விஷயம்லாம் சொல்லாமல் படிப்புக்கு என்ன முக்கியமோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது நல்லா இருந்துச்சு. நம்ம நினச்சத மாதிரி தான் இருந்துச்சு. ட்விஸ்ட்டாக தெரியலை. சரி இவங்க படித்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் ஆனால் நல்லா இருக்குமே நம்ம யோசிக்கிறது தான் படமாக இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. அவர் சாங் ஒன்று பாடியிருப்பார், அது லொக்கேஷனோட பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மலைப்பகுதியெல்லாம் காமிக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பெருசாக உங்களுக்கு எங்கேயும் போர் அடிக்காத மாதிரி போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. கதைக்கு என்ன தேவையோ அதை தான் எடுத்திருக்காங்க. படமே சின்ன படம் தான், ரொம்ப நல்லா இருக்கு.